இன்னைக்கு நாம வெயிட் மை யூத்தோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இதோட சீரீஸை முடிச்சுக்கலாம். ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் இன்னைக்கு கேர்ள்ஸ் டே நம்ம டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மேக்கப்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வெளியில போனோம்னா கண்டிப்பா ஏதாவது பையன் இது நம்மளை அப்ரோச் பண்ணுவான் அப்படிங்கிற தோணியில வந்து இருந்திருக்கேன். ஆப்போசிட்ல போற வர பொண்ணுங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினையும் அவரோட ஃப்ரெண்டையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, நல்லா தானே மேக்கப் போட்டிருந்திருக்கோம், இருந்தாலும் ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ டாவோ ஆப்போசிட்ல வந்தவ என்னடி கோலம் இதுன்னு அவங்க ரெண்டு பேரையும் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ இன்னுமே பெட்டரா அவங்களுக்கு மேக்கப் போட்டு அனுப்பி விடுறா. இப்ப போங்க எவனாவது வந்து பேசுவான்ட்டு. சரின்னு வெளியில வந்தவங்களும் அங்க பர்டிகுலரா ஒரு இடத்துல அவங்களுக்கான விஷஸ் வந்து எழுதி வைக்கிற மாதிரி என்னமோ இருக்கும் போல. அதுல நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் எழுதி வச்சுட்டு அவ ஃப்ரெண்டு கூட ஓரமா வந்துட்டு இருக்கும் போது மொபைலே எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. என்னடி பண்றேன்னு கேட்டா, இல்ல நான் ஒரு விஷயம் இன்னைக்குள்ள நிறைவேறணும்னு சொல்லி எழுதி வச்சேன், அது நடக்குமான்னு தெரியலன்னு யோசிப்பாளா. ஓ, எனக்கே தெரியாம ஏதோ ஒரு விஷயம் எழுதி வச்சிருந்திருக்கியா, இரு அது கண்டிப்பா நடக்கும், நடக்க வைக்கிறேன். உடனே நம்ம லின்னுக்கு கால் பண்ணி இப்படி ஹீரோயின் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு விஷயம் எழுதி வச்சிருந்திருக்கா, அது என்னன்னு எனக்கு தெரியல, நீ போய் படிச்சு பார்த்துட்டு சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது அப்படியே நிறைவேற்றிடுறியான்னு கேட்கக்குள்ள சரின்னு லின்னுமே அந்த போர்டில் இருக்கிற விஷ் கார்டை போய் எடுத்து பார்க்கும்போது லைக் கேக் வேணும் அப்படின்னு எழுதியிருந்திருக்கும். சரின்னு அவசர அவசரமா டாக்ஸி எல்லாம் போச்சு நேரம் ஒரு கேக் கடைக்கு போயிட்டு கேக் வாங்கலான்னு பார்த்தா அவங்க கேக் எதுவுமே இல்ல. ஆல்ரெடி பேக் பண்ணி வச்ச கேக்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்குள்ள ஓகே அப்படின்னா அந்த கஸ்டமர் யாராவது வாங்க வந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல லின் பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுவே பேரலா நம்ம ஹீரோ பையன் இருக்கிறான்ல, அவனும் பார்த்தா ஒரு கேக் கடைக்கு போயிட்டு கேக் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயினோட விஷ் கார்ட்லாம் படிச்சிருந்திருக்க மாட்டான், பட் ரேதர் அவளுக்கு மேபி கேக் இது பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன்ல தான் அவன் அதை கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மணி நேரமா ஒரு பக்கம் லின் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு லேடி எங்க கேக் வாங்கறதுக்காக வர அந்த கேக்கோட ஆக்சுவல் பிரைஸோட 3 டைம்ஸ் ஹையரா பே பண்ணி அதை வாங்கிட்டு வேக வேகமா ஓடி வரான். அப்படி ஓடி வந்து பார்த்தா அவனோட கண்ணுக்கு அங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ பையனும் கேக் மாறி மாறி சாப்பிட்டுக்கிறது தான் தெரியுது. மனமுடைந்து போனவன் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அங்க இருந்து போக அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவோட அந்த பேண்ட் இருக்குல்ல அவங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல இருக்கும்போது அப்போ பொட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம லின்னோ டாவோ அங்க வருவாங்களா. என்னடா காலேஜ் விட்டு கிளம்புறியா அப்படின்னு ஹீரோ கேட்கக்குள்ள அதெல்லாம் கிடையாது, ஆக்சுவலி தாய்வான்ல ஏதோ சேரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா, இந்த மியூசிக் வாத்தியாரோட உதவி மூலமா அவங்க அங்க போறாங்க, அதனாலதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்குமே தாய்வான் போகணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கும். மேபி நம்ம எல்லாருமே காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தாய்வான் போகலாம், ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. கட் பண்ணா தாய்வானில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போல நம்ம லின்னும் கொடையோட வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க டாவோவும் இருப்பாளா. மியூசிக் வாத்தியாருக்காக தான் வெயிட் பண்றா அப்படிங்கறது லின்னுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால இப்போவாது ஏதாவது சொல்றதுக்கு ட்ரை பண்ணடின்னு அவகிட்ட இருக்கிற கொடையை வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வெளியில வந்த மியூசிக் வாத்தியாரும் நம்ம டாவோ கொடை இல்லாம நிக்கிறத பார்த்துட்டு சரி என் கூட வான்னு கூட்டிட்டு போக அவர் பேசும்போதே தெரியுது அவர் ஸ்டில் நம்ம டாவோவை ஸ்டூடெண்டா மட்டும்தான் பாக்குறாரு. அதுவே நம்ம லின்னை மீட் பண்றதுக்காக அந்த குவென்னுங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ ஏதோ ஒரு சீடியை ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பா. நீ ஏதோ இந்த ஒரு மியூசிக் சீடியை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்ததா என்னோட அண்ணன் சொன்னான்னு சொல்லக்குள்ள வாங்கணும்னு சொன்னது உண்மைதான், ஆனா எனக்கு கிடையாது வேற ஒரு நபருக்காகன்னு சொல்ல. அப்படின்னா அது பொண்ணா இருந்தா எந்த பொண்ணுன்னு இவளுக்கு ஒரு கேள்வி வர மறுபடியும் ஊருக்கு ரிட்டர்ன் வந்த லின்னுமே ஹீரோயினை தான் போய் முதல்ல மீட் பண்ணிட்டு ஈவினிங் அவ கூட ஹாஸ்டல் வரைக்கும் வருவானா. வந்துட்டு நாளைக்கு ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் நான் ஒன்று பண்ண போறேன், அதுக்கு நீ கண்டிப்பா வரணும், ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பான். இதை பத்தி ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது கமான் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவனே கூப்பிட்டு இருந்திருக்கான், போயிரு கண்டிப்பா அவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போறா அப்படின்லாம் சொல்லுவா. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த லின்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலான்னு இருக்கைக்குள்ள அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா நம்ம ஹீரோ பையன் மலையில எல்லாம் நின்று ஒரு டிக்கெட் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பான்ல, அந்த கான்சர்ட்ங்கிறது இன்னைக்கு தான் நடக்குதாமா, ஒழுங்கா வரையா என்னன்னு அவன் கால் பண்ணியிருந்திருக்க. ஐயோ டிக்கெட் எங்க வச்சுன்னு தெரியலையான்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருப்பாளா. ஒரு பக்கம் ஹீரோ பையனும் இவ என்ன வருவாளா மாட்டாளான்னு அந்த கான்சர்ட் ஹாலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்மளோட சோலோ பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹீரோயின் வருவாளா என்னன்னு லின்னு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் லின்னுக்கு கால் பண்ண ஹீரோயினுமே ஆக்சுவலி இந்த மாதிரி நான் கான்சர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆகையால அன்பார்ச்சுனேட்லி என்னால உன்னோட பெர்ஃபார்மன்ஸை அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாளா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு லின் அவன் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக போக கான்சர்ட்டுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ பையனை மீட் பண்றதுக்காக ஹீரோயினும் வரா. ஆனா வந்தது மட்டும் இல்லாம கான்சர்ட்டுக்கான டிக்கெட்டை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லுவாளா. கூப்பிட்டதே அதுக்காக தான், அதையும் தொலைச்சிருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, லின்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு உன்னை அவன் இன்வைட் பண்ணியிருந்திருக்கான்னு தெரிஞ்சும் நீ என் கூட இங்க வந்திருக்க அப்படின்னா அதுவே போதும் தான். ஹீரோ பையன் வண்டியில வந்திருப்பான்.
வந்திருப்பான் போல. ஹீரோயினை வச்சு ஊர் சுத்திட்டு அதுக்கப்புறம் ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டு அப்புறம் ஹீரோயினை டிராப் பண்றதுக்கு முன்னாடி பீச்சுக்குமே கூட்டிட்டு போயிருந்திருப்பானா. அங்க போய் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு டயர்டாகி அங்கேயே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகும் போது அவங்க கண் விழிக்க ஹீரோ பையன் அந்த சூரிய உதயத்தை ஒரு சிம்பாலிக்கா காமிச்சு நம்ம ஹீரோயினுக்கு உமா கொடுத்து விட்டாரான். இப்படி சூரிய உதயம் ஏற்பட்ட மாதிரியே நமக்குள்ள காதல் உதயம் ஏற்பட்டிருக்குதுன்னு. ஈவன் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிளாஸுக்கு கிளம்பும் போது ஹாஸ்டல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காகவும் வந்திருக்கான். சும்மா ஹாஸ்டல் ரூம்ல இருந்து நேரா கேம்பஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் நேரா ஹீரோயின் போய் லின்னு இருக்கிறான்ல அவனை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடு, என்னால அன்னைக்கு வர முடியலன்னு சொல்லக்குள்ள, இல்ல பரவாயில்ல, அன்னைக்கு நீ வராம இருந்ததான் நல்லதா போச்சு, உனக்கு நல்லது, ஏன்னா அன்னைக்கு நான் பயங்கர மோசமா சொதப்பி இருந்தேன் பெர்ஃபார்மன்ஸ அப்படின்னு. கான்வர்சேஷன் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவனும் புரிஞ்சுக்கிறான், ஓகே இனிமேல் நமக்கு இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட ரூம்மேட்டும் இந்த மாதிரி மாறி மாறி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ரொம்ப நாளா அப்படியே டெக்ஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம், கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்களா. சரின்ட்டு அவங்க படிக்கிற காலேஜ்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ஹீரோவோட ரூம்மேட் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த வழியா மியூசிக் கிளாஸ் போறதுக்காக நம்ம டாவோவுமே வருவாளா. டாவோ தான் அந்த பொண்ணு அப்படின்னு அந்த பையன் நினைச்சிட்டு இருக்கிறான்ல. அதனால பேச முயற்சி பண்ணா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாத மகனே அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருவா பாட்டுக்கு. அந்த இடம் தானே சொன்ன காரணத்தால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்க வந்திருப்பாளா. இப்படி டாவோ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னா அந்த பையனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. இன்னுமே ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இப்போதைக்கு அந்த ஃப்ரெண்டு புள்ள அந்த பையன் வரல அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்கிட்ட, இன்கேஸ் ஹைப்போதெட்டிக்கலி என்னையும் டாவோவையும் பக்கத்துல நிக்க வச்சு யாரை சூஸ் பண்ணுவேன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு அவன் கண்டிப்பா டாவோவை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா இங்கிருந்து நான் கிளம்புறதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆன்லைன்ல ஒருத்தங்கிட்ட டாவோட போட்டோவை காமிச்சு அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ ரெண்டு பேரும் அவங்களோட இன்டர்நெட் யூசர் நேமை மாறி மாறி சொல்லிக்கிட்டு அப்படின்னா அது நீ தானான்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு, நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தேன், நான் மொத்தமா ஊத்திக்கிச்சு புள்ள அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்படி இருக்க ஒரு நாள் டாவோ இருக்கிறாள். ஸோ அவ எங்கேயோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஆப்போசிட்ல நம்ம மியூசிக் வாத்தியாரும் வருவாரு. எங்க என்ன பண்ற பாப்பா அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு அவ கையில இருக்கிற ஒரு சிடியை பார்க்கும்போது, ஓ உனக்கு இவரோட ஆல்பம்லாம் பிடிக்குமா அப்படின்னா, வா என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு பாருக்கு கூட்டிட்டு போவான். ஆக்சுவலி அந்த பாரோட ஓனர் இந்த மியூசிக் வாத்தியாரோட ஃப்ரெண்டா தான் இருக்கும். அவர் இந்த பார்ல எப்பவுமே இப்ப டாவோ கையில வச்சிருந்த ஒரு பர்டிகுலர் ஆல்பம் தான் அடிக்கடி பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் இந்த பாட்டு உனக்கு ஃபேவரட்னா கண்டிப்பா இந்த ஆம்பியன்ஸ்ல அதை கேட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம மியூசிக் வாத்தியாரோட பர்த்டேவும் கூட. ஒரு பர்த்டே பிரசன்டா இந்த சிடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலி டாவோ அதை கொண்டு வந்திருப்பா. இருந்தாலும் அவரை பார்த்தோன்னு என்ன பேசுறேன்னு தெரியாம தடுமாறி இருந்திருப்பாளா. ஆனா அப்போ நம்ம மியூசிக் வாத்தியாரை மீட் பண்றதுக்காக அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்களும் வராங்க. எல்லா பர்த்டே அப்பவும் நம்ம மியூசிக் வாத்தியார் இந்த பார்ல தான் உட்காந்துருப்பாருன்னு அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அதனாலதான் வந்திருப்பாங்களா. என்ன எக்ஸ் பிரேக்அப்லாம் ஆயிடுச்சுன்னு குவென் சொன்னாலே ஒன்னா உட்காந்து பேசுறாங்களேன்னு நம்ம டாவோக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி காலேஜ் பெஞ்சில் உட்காந்துட்டு சோகமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹீரோனோட ஃப்ரெண்டும் மேட்டர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே மியூசிக் வாத்தியார் மேல உனக்கு ஒரு கண்ணா எனக்கு தெரியாம போயிருச்சு, பரவாயில்ல நீ அழகா இருக்கிற, கண்டிப்பா ஒரு உன்னதான் சூஸ் பண்ணுவாரு, நீயே சொல்லிட்டு இல்ல அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு. எக்ஸ் எல்லாம் வேறப்பா, நீ ட்ரை பண்ணி பாரு, கவலைப்படாத, மனம் தளராதுன்னு ஆறுதல் படுத்துறான். அப்படி அவளுக்கு ஒரு அட்வைஸை போட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, இது எப்படி எனக்கு தெரியாம ஓடுதுன்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறா, ஓகே அந்த அழகு பையன் லின்னை விட்டுட்டு இந்த ரவுடி பையன் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டியா, சரி சரி நடத்த அப்படின்ட்டு போக. அடுத்த நாள் காலையில ஹீரோ நம்ம லின்னை பார்க்ல மீட் பண்றானா. அவன் பாஸ்கெட் பால் ஆடிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி நேத்து இவங்க எல்லாரும் மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க போல. ஆனா அதுக்கு லின் வரல. ரீசன் கேட்டா பியானோ கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவான். இருந்தாலும் அவன் பொய் சொல்றாங்கிறது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோங்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா பார்த்தேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் லின் பையன் ஹீரோயினை போய் பர்சனலாக மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் டைமிங் கரெக்டாக செட் ஆகல. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பற்றி வருத்தப்படணும் அவசியம் கிடையாது, இனிமேல் நடந்ததை நினச்சி கவலைப்படாம இருக்கிறத ஹாப்பியாக என்ஜாய் பண்ண பாருன்னு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருக்குமே மைண்டுங்கிறது கிளியர் ஆயிருச்சு இப்போ. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கிறாள், அவளும் ஹீரோவோட ரூம்மேட்டும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்களா. ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கைக்குள்ள திடீர்னு எவனோ
ஒருத்தன் அந்த ரூம்மேட் பையனோட பேக்கை ஆட்டையை போட்டு போகும்போது பின்னாடியே அவனை துரத்தி பிடிச்ச நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பேக்கை வச்சு அவனை அடி நடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி ஒரு ரவுசு பொம்பளை தான் நமக்கு ஆளா வரணும்னு அவன் முடிவு பண்ணிடுறான். பேரலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யூஎஸ் போய் மியூசிக் லேர்ன் பண்ணலான்னு 2 பேரும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வருது. ஹீரோ மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்கான். ஃபெயில் ஆனங்காட்டி ஹீரோயினாலே வர முடியாது. அதனால நானும் போகல, நானும் உங்க கூட இங்கேயே இருக்கிறேன். அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் திருப்பி எக்ஸாம் எழுதுவோம். அப்புறம் பாஸ் பண்ணோம்னா 2 பேரும் ஒன்னா யூஎஸ் போகலான்னு சொன்னான். எனக்கு வெயிட் பண்றேன்னு நீயும் 1 இயரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ முதல்ல யூஎஸ் கிளம்புற வேலையை பாருன்னு ஹீரோவை கன்வின்ஸ் பண்றா. அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோ பையன் யூஎஸ் போக போறான் அப்படின்னும், என்னால இந்த வருஷம் பாஸ் பண்ண முடியல, பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் நானும் பாஸ் பண்ணி யூஎஸ் போயிருவேன், அதுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு ட்ரீட்டுங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம ஹீரோவோட பேண்ட் ஒன்று இருக்குதுல்ல, அவங்க இன்னொரு கான்சர்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்களா. அந்த கான்சர்ட்லாம் பண்ணி முடிச்ச உடனேமே ஹீரோவோட அந்த ரூம்மேட் பையன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட அதே இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்றான். அண்ட் 2 பேருக்குமே பிடிச்சிருந்திருக்கு. அதனால அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்க. அடுத்த நாள் ஹீரோ பையன் ஹீரோயினுக்கு ஒரு ரிங் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பானா, அதை கையில போட்டு விடாம ராதர் அவன் கழுத்துல இருந்த ஒரு செயினை எடுத்து அதை கோர்த்து அவளோட கழுத்துல மாட்டி விடுறான். ஏன்னாலும் தொலைச்சிடாத சரியா அப்படின்னு அவங்களோட லவ்வோட ஒரு சிம்பாலிசமா இது இருக்குது. ஏன்னா அடுத்த நாளே ஹீரோ யூஎஸ் கிளம்புறான். ஏர்போர்ட்ல வந்து எல்லாரும் வழி அனுப்பி வச்சுட்டு போக ஹீரோயினும் கவலைப்படாத, கண்டிப்பா சீக்கிரமா நானும் வந்துடுவேன், இன்னும் ஒரு 1 இயர் தான் சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்புறம் தான் அனுப்பி வைக்கிறான். ஒன்ஸ் ஹீரோ பையன் யூஎஸ் ரீச் ஆன உடனே கம்யூனிகேஷனுங்கிறது மோஸ்ட்லி கால் மூலமாகவும் அப்புறம் வீடியோ கால் வேற வழியே கிடையாது. சரி எப்படியும் அடுத்த வருஷம் நம்மளும் போயிருந்தோம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாமே அட்டன் பண்ணியிருந்திருப்பா. அதுலேயும் ஃபெயில் ஆயிருந்திருக்கானா. அப்போ அங்கே வந்த டாவோவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே கவலைப்படாத, செகண்ட் அட்டெம்ப்ட் தானே ஃபெயில் ஆயிருந்திருக்க, தேர்ட் டைம்ல கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவனுக்குமே வருத்தம் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயின் தான் இதுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணல, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் நான் பாஸ் ஆகி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தைரியப்படுத்திக்கிட்டு பேசுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்புன்னு ஈவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற ரேஞ்சுக்கு படின்னு படிச்சு 3வது அட்டெம்ப்டையும் பண்றா. பட் அதுலயும் புட்டுக்குச்சு. ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக ஹீரோவுமே கால் பண்ணியிருந்திருப்பானா, இல்ல ரிசல்ட் இன்னும் வரலன்னு இவ பேசி மழுப்பிடுவா. இன்னொரு பக்கம் அந்த டாவோ புள்ள ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஜாயின் பண்ணியிருந்திருப்பால, அந்த நாளுக்கான கடைசி பிராக்டிஸை முடிச்சுட்டு பொட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்ப இருக்க. இவ கிளம்புறத பார்த்த மியூசிக் வத்தியாரு கிட்ட வந்து பேசும்போது தான் இந்த மாதிரி கிராஜுவேட்டே ஆக போறேன், இனிமேல் கண்டிப்பா இங்க வர முடியாது, அடிஷ்னலா இனிமேல் இந்த மியூசிக் எல்லாம் விட்டுட்டு நான் என்னோட லா கரியரையே வந்து பர்சீவ் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா. பேரலா நம்ம ஹீரோயினுமே ஆப்வியஸா ஃபைனல் இயர், ஸோ எப்படியாவது வேலை கிடைச்சாகணும்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்பதான் வருஷம் ஆக டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுது. அவங்க அப்பா சிடி கடை தானே வச்சிருந்திருக்காரு, அந்த கடையுமே இழுத்து மூட போறதாவும், இது எல்லாம் நீ பெருசா மைண்ட்ல ஏத்திக்காத, வேற வேலையெல்லாம் ஈஸியாவே பாத்துக்கலான்ட்டு அவர் எப்பவும் போல பயங்கர பாசிட்டிவா தான் இருப்பாரா. ஆனா ஹீரோயினுக்கு கில்ட் ஆக ஆரம்பிச்சிருது, நம்ம இப்படி ஆவரேஜா இருக்கிறங்காட்டி தான் நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல, இத்தனைக்கும் நம்ம வீட்டுல இருந்து வர காசு வாங்கிட்டு இருக்கிறோம், அதனால அப்பா இனிமேல் எனக்கு காசு நீங்க கொடுக்க வேணாம், இங்கே நான் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அது மூலமாவே என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கும் போது ஆல்ரெடி அந்த கம்பெனில நம்ம டாவோவும் ஒர்க் பண்ற போல, முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை எப்படியாவது இன்டர்வியூல பாஸ் பண்ண வச்சிடலான்னு பார்த்தா கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுறாரு, ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. பயங்கர சோகத்துல ஓரமா பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தவளும் அப்படியே ஹீரோக்கு கால் பண்ணி பேசலான்னு ஆரம்பிக்கக்குள்ளேயே ஹீரோவே சொல்லிடுறான், பரவாயில்ல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், பிரச்சனை இல்லை, இன்னொரு வருஷம் பாத்துக்கலாம்னு சொன்னா. இன்னொரு வருஷம் யூஎஸ் போகிறோன்னு படிக்கிறதுக்கு இவளுக்கும் நேரம்லாம் கிடையாது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, இதுக்கு மேல இதை கன்டினியூ பண்ண வேணான்னு கால் கட் பண்ணிட்டு போயிடுவா. ஆனா ரூமுக்கு வந்தவ அவளோட கழுத்துல இருந்து அந்த செயினையுமே காணோன்னு பார்த்த உடனே பதறி போயிட்டு பார்க்ல தான் மிஸ் பண்ணியிருப்பானோ வரா. அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த செயின் அங்க இருக்கிறத பாத்துறா. ஆனா மழை தண்ணி அடிச்சுட்டு வந்ததுல அங்க இருக்கிற ட்ரைனேஜ்ல அது விழுந்துருது. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன்னா அவ பயங்கரமா ஃபீல் பண்ணக்குள்ள ஹீரோ பையன் அங்க நிக்கிற மாதிரி அவளுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போகும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டேவும் வருது. ஹீரோ இல்ல அப்படின்னாலும் மத்தவங்க எல்லாம் கிராஜுவேட் ஆயிருந்திருக்காங்கல்ல, அதுல பங்கேற்கிறதுக்காக நம்ம மியூசிக் வாத்தியாரும் வந்திருப்பாரு. இருக்கிற எல்லாரையும் போட்டோல எடுத்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இதுக்கு மேல இவங்க எல்லாரையும் எப்ப பார்க்க முடியும்னே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட ஒரு ரூம்மேட் ரூமை
காலி பண்ணிட்டு போக வழி அனுப்பிக்கிறதுக்காக வெளியில வந்திருப்பா. அப்போ ஒரு கான்சர்ட்டுக்கான ஒரு டிக்கெட் ஒன்று பறந்து வந்து விழுகுமா. இதை யாரா இங்க போட்டதுன்னு அவ அதை எடுத்து பார்க்க கரெக்டா ஹீரோ அங்க வந்து நிற்பான். இவ அங்கிருந்து ஓடி போக பார்க்கும்போது அவன் அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு ஓரமா கூட்டிட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கக்குள்ள மோஸ்ட்லி அவ எதுவும் சொல்லிக்க மாட்டா. சும்மா 2 பேரும் மாறி மாறி எவ்வளவு மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் பேசிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிட்டு வரானா. கூட்டிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ நம்ம லின் இருக்கிறான்ல அவனை மீட் பண்ணுறானா. 2 பேரும் உட்காந்து பேசும்போது நீ ஹீரோயினை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவளுமே எவ்வளவோ படித்து பாஸ் ஆகிறதுக்காகலாம் முயற்சி பண்ணா. பெருசாக அவளோட எஃபர்ட்டுங்கிறது பலன் அளிக்கல. இருந்தாலும் அவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருக்கா அப்படின்னாலே கண்டிப்பாக அவள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக தான் இருக்கிறா, விட்டுறாது அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு போவான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது யாரோ ஒருத்தங்க ஹீரோவோட பர்ஸை ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. பயங்கரமாக பயந்து போனவ இந்த டாவோ இருக்கிறாள் அவளுக்கு தான் கால் பண்ணி வர வைக்க நைட்டு எதுக்கு நீ தனியா போகணும், உன்தான் அவன் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு தகுறானே அவனை கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே கேட்டதுக்கு இல்ல நான் பாட்டுக்கு பிரேக்கப்னு சொன்னங்காட்டி தான் ஏதோ ஒரு குழப்பத்தில் நான் இருக்கிறனோ என்னமோ நினைச்சிட்டு யூஎஸ்ல இருந்து அவன் திருப்பி வந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் அவன் மறுபடியும் போயாகணும். இப்போயுமே நான் அவனை நம்பி தான் எல்லா டைமும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி அவனோட பேஷனை அவன் பர்சீவ் பண்ணாம என்ன பாத்துக்கிறதுக்காக இங்கே இருந்துட்டானா என்ன பண்றது. ஒரு சின்ன விஷயத்த கூட என்னால ஹேண்டில் பண்ண முடியலனா லைக் அது அவனுக்கு பிரச்சனையே இருக்காதாங்கிற டோன்ல சில விஷயம் எல்லாம் சொல்லுவாளா. ஆனா இந்த விஷயங்கள்லாம் டாவோட காதுல எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ஏன்டாடே நீ அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ அங்க போன டைம்ல இவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, அவளோட ஃபேமிலியோட பிசினஸ் வந்து டவுன் ஆயிருச்சு, இவ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி வேலையில எல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கிறா, எமோஷனலி சப்போர்ட் பண்றதுக்கு கூட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போய் எங்கேயோ உட்காந்துக்கிட்ட கடல் தாண்டி, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி டாவோ ஏன் அப்படி பேசுறானா, அந்த மியூசிக் வாத்தியார் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேருமே சைனீஸ் தான். ஆனா ஸ்பெயின்ல தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ஸ்பெயின்ல இருந்து சைனாக்கு மியூசிக் வாத்தியார் வந்ததுக்கு அப்புறம் உனக்காகலாம் என்னால கரியரை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி தான் மியூசிக் வாத்தியாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மியூசிக் வாத்தியாரை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபருக்காக உங்களோட ட்ரீமை கூட விட்டு கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு மைண்ட் செட் வந்து டாவோக்கு இருக்கும். அது சரியா தப்பா அப்படின்லாம் கிடையாது, பட் அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணா இதை மீறியும் ஹீரோ பையன் அமெரிக்காவுக்கு போக போறான். பட் போன தடவை வழி அனுப்பி வச்ச மாதிரி இல்லாம இந்த தடவை விதி மேல பாரத்தை போட்டுட்டு முடிஞ்சா மீட் பண்ணலாம், இல்லைன்னா அதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற டோன்ல தான் 2 பேரும் எதுவுமே பேசாம பிரியிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு சில வருடங்கள் கழித்து நம்ம ஹீரோயினுக்கு நீளமா முடியெல்லாம் வளர்ந்துருக்கும். ஆக்சுவலி ஏதோ ஒரு மியூசிக் கம்பெனியில ஒரு பர்டிகுலர் டீம்ல அவ்வளோ ஒர்க் பண்றா போல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நைட்டு டின்னருக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த டாவோ அதுக்கப்புறம் லென்னு சொல்லி 4 பேர் மீட்லாம் கூட பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம மியூசிக் வாத்தியார் இருக்கிறாருல அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான். அந்த மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக டாவோ ஹீரோயின்லாம் வந்திருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோ பையனுமே வந்திருப்பானா. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே ஆச்சரியம். ஆனா 2 பேரும் பேசிக்கல. மேரேஜும் நல்லபடியா நடந்து முடியுது. அது வரைக்கும் அமைதியா இருந்தா டாவோவால அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம ரெஸ்ட் ரூம் போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. பின்னாடியே வந்த ஹீரோயின் தான் இன்னும் மாடியாத மனசு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த டாவோக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுறதெல்லாம் ஹீரோவுமே கவனிக்க தான் செய்யறான். லைக் அந்த இன்னுமா பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க அந்த மாதிரியான மேட்டர்லாம் நம்ம ஹீரோவையும் லைட்டா தூண்ட ஆரம்பிக்குது. சரி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் மீட் பண்ணி பேசிடுவாங்களான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. அந்த குவென் ஒரு கார் எடுத்து வந்துட்டு வரையாப்பா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும்னு இருக்கைக்குள்ளதான் நம்ம ஹீரோயினோட கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களாமா. அண்ட் அந்த இன்னொரு கம்பெனியில நம்ம ஹீரோ பையனும் இருப்பான். அப்புறம் என்ன நினைச்சாலும் பேசாம இருக்க முடியாது. ஒர்க் ரிலேட்டடா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அது இன்னுமே வந்து ஒரு ஃபார்மலான ப்ரொஃபஷனல் கான்வர்சேஷனாக மட்டும்தான் இருக்கு. இன்னும் பர்சனலாக அவங்க எதுவுமே பேசிக்கல. எப்படி இருக்க ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் லிஃப்ட்ல இறங்கி வரும்போது திடீர்னு லிஃப்ட்டுங்கிறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளுங்களா வந்து அவங்கள லிஃப்ட்ல இருந்து ரெஸ்கியூ பண்றாங்க. அந்த லிஃப்ட்ல ஏற்பட்ட அந்த குட்டி கான்வர்சேஷனுங்கிறது ரோடு வரைக்கும் வந்துருக்குமா. ரோட்ல நடந்து வந்த ஹீரோயின் தடி குட்டி கீழே விழுக கால் சுலுகிருச்சு போல. இவன் தான் தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா 2 பேரும் டிவி எல்லாம் பார்த்து பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம லின் இருக்கிறான்ல அவன் ஹீரோயினை டின்னருக்காக கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அங்க கூட்டிட்டு போய் ஒருத்தர் பியானோலாம் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை எந்திரிக்க சொல்லிட்டு நம்ம லின் அங்க பியானோலாம் வாசிச்சு ஸ்கூல் மெமரி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லி ஒரு ரிங் மாதிரி ஒன்று கொடுக்க, ஹீரோயின் உன்னோட நட்பே போதுமானது, ஆனா அந்த நட்புக்காக இந்த ரிங் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு அதை பொலைட்டா ரிஜெக்ட் பண்றா. ரைட், இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் மறுபடியும் என்ன ரிஜெக்ட் பண்றானா கண்டிப்பா ஹீரோ மேலதான் அவளுக்கு ஃபீலிங்
ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தன்னோட தோல்வியை ஒப்புக்கொள்கிறான் லின். அடுத்த நாள் ஹீரோவை மீட் பண்ணான்னு போயிருந்திருக்க அவன் ஏதோ வயிறை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பானா. என்னடானா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ட்ரிப்ஸ் வரைக்கும் அவனை ஹாஸ்பிட்டல்லே உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பையனை மீட் பண்றதுக்காக லின்னுமே வந்திருக்கான். பேரலா ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்க சில பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து ரீட் பண்ணும்போது தான் ஆக்சுவலி அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் 2வது டைம் போயிருந்திருப்பான்ல, அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயினை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான்னு பக்கமா அவன் பாட்டுக்கு ஏகப்பட்ட விஷயம் எழுதியிருந்திருப்பானா. அதை பார்க்கக்குள்ள அவளுக்குள்ள இருந்த காதலுங்கிறது திருப்பி வெளியில வருது. அவனோட கரியரை எந்த விதத்திலையுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை விட்டு விலகி இருந்தா, அவனை விட்டு நான் விலகி இருந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தான் அவனை இன்னுமே அதிகமா டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்குங்கிற மேட்டர்ல அவ புரிஞ்சுக்கிறா. ஒன்ஸ் ஹீரோ பையன் டிஸ்சார்ஜ் ஆனோடனே கப்புல 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதுக்கான ஷாப்பிங்ல ஒரு பக்கம் போக மற்றவங்க எல்லாரும் அவங்களோட ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்களா. இப்படி இருக்கும்போது ஹீரோயின் அவள் வீட்டுக்கு வந்திருப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா போல. அதே தான் நம்ம டாவோக்கும் அவளோட அப்பா கூட நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாளா. சரி ஊருக்கு வந்திருக்காங்க, வந்துட்டு சும்மா போக முடியுமா, வாங்க ஸ்கூலில் ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு 96 பாணியில் வாட்ச்மேன் ஈஸியாக பெர்மிஷன் கொடுத்துருவாரான்னு பார்த்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுறாரு. நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீன்னா இருந்துக்கோ, நான் எங்களுக்கு வேற வழி தெரியும்னு எல்லாரும் செவரேறி குதிக்கிறாங்க. சும்மா கேம்பஸ்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கும்போது இப்போ படிக்கிற பசங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல அவங்க நினைச்சு பார்க்கக்குள்ள அவங்களோட வாத்தியார் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த இடத்துல அவங்கள கவனிக்கிறாங்களா, இன்னுமே ஞாபகம் வச்சிருந்திருக்காங்க போல. அப்படியே உட்கார வச்சு அவங்க கிட்ட கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போதான் நம்ம ஹீரோயின் இவங்களாம் நல்ல வேலையில இருக்கிறாங்கல்ல, அதனால ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் மாதிரிலாம் அந்த டீச்சரை கூட்டிட்டு போய் இவங்களை கிளாஸ்ல கொடுக்க வைக்க, அதுவே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த ஸ்கூல் கிடையாதுல்ல, அதனால நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஸ்கூலை சுத்தி காட்டி நிறைய கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் ஃபைனலி இவங்க எல்லாரும் மெயினா இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்க அன்னைக்கு பொதிச்சு வச்சுட்டு போன அந்த டைம் கேப்சூல எடுத்து பார்க்கறதுக்கு தான். அப்புறம் என்னப்பா இதை பொதிச்சு வச்சு ஒரு 8-10 வருஷம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை தோண்டி எடுத்து அதுல ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு ஃபேவரட்டான பொருட்களை உள்ள வச்சிருந்திருப்பாங்க. அதை திருப்பியுமே எடுத்துக்கிறாங்களா. அடிஷ்னலா ஒரு சீரியல இவங்களோட ட்ரீம் எல்லாம் என்னங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. அதை போட்டு பார்க்கும்போது பிடிச்ச வேலைக்கு போகணும், பிடிச்ச நபரை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இதை பேசியிருந்திருப்பாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருக்கணும்னு எல்லாமே ஓரளவுக்கு நிறைவேறிந்திருக்கு. ஆனா ஹீரோ அவனோட ஆசை என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குன்னு பாதிக்கு மேல அது கிளிச் ஆகி கட் ஆயிடுது. டே ஹீரோ பையா என்னடா சொன்ன, அதுல காட்ட மாட்டேங்குதுன்னு கேட்கும்போது அதுல காட்டலினா என்ன, நான் நேரம் உனக்கு டெமோ காட்டுறேன்னு ஒரு ரிங் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அதே இடத்துல ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வைக்கிறான். அந்த ப்ரொபோசலை ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்க கூட இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும்போது அங்கேயே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த சீரீஸ் பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இனிஷியல்ல பிளான் பண்ணும்போது ஒரு 8 எபிசோடு ஒரு 8 வீடியோக்கு பண்ணலாம் தான் இருந்தேன். பட் லேட்டர் போக போக கான்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்த காரணத்தால் சுருக்கிட்டேன். ஆர் அட்லீஸ்ட் கண்டிப்பாக கிறிஸ்பியாவது இருந்திருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான இன்னும் நிறைய கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.